கேக்குமராபுரத்துல சண்முக சுந்தரிங்கிறவங்களுக்கு 60 சென்ட்டுக்கு மேல இடம் இருக்குது. அந்த இடத்த யூடியா தவறா பேர் சேர்த்துட்டாங்க. அவங்க சொந்தக்காரங்களே அவங்களோட இடத்துக்குள்ள சம்மந்தமே இல்லாம இவங்க அப்பாவோட பிறந்தவங்கன்ற மாதிரி தப்பா சேர்த்துட்டாங்க. அப்போ நாங்க வந்து அந்த இதை செக் பண்ணப்போ இந்த மாதிரி தவறா சேர்த்துச்சு அப்படின்னு வந்துச்சு. மீதி 60 சென்ட் என்ன இருக்கு, அது வந்து கிராம நத்தம் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இவங்க இடத்த நத்தம் எப்படி வந்துச்சு, இவங்களோட பிச்சை எப்படி நத்தம் வந்துச்சு, எல்லாம் எப்படி இருக்கு, எப்போ நம்ம இடம் போயிடும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நாங்கள் 2021 இருந்து அலையிறோம். 20லயே முதல்ல கேஸ் போட்டு அதை கண்டுக்கிறாம அப்படி மாறி மாறி 21 ரொம்ப அலைய ஆரம்பிச்சிட்டோம். இவங்க இப்படியே போடுறாங்க, நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அப்போல இருந்து இப்போ 2025 ஆயிடுச்சு. 5 வருஷமா அலைஞ்சோம். ஒரு இதுவும் எங்களுக்கு முடிஞ்சு ஒன்றும் அந்த மாதிரி இல்லை. அப்போ நாங்களும் அலைஞ்சு பார்த்துட்டோம். கடைசிக்கு தீ குளிச்சிருவோம் அது இதுன்னு இப்போ எழுதி கொடுத்தோம். அங்கே கலெக்டர் எழுதி கொடுத்தோம். எங்களுக்கு எதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம், தீ குளிச்சிருவோம். அவங்களுக்கு பொண்ணு இருக்கு 20 வயசுல, அவங்க வேலைக்கு போறாங்க. இவங்களுக்கு புருஷன் இல்லை, ஹஸ்பண்ட் இல்லைன்னா இப்போ என்ன யாரு இது பண்றது? ஒரு ஆள் இல்லாம இப்படி இருக்கனால நாங்கள் பொம்பளை ஆளு பூரா அலையிறோம். இப்படி அவங்க பொம்பளை ஆளுங்கிறனால கண்டுக்கிறாம விடுறாங்க. அலையட்டும், எவ்வளோ நாள் வேணா அலையட்டும், நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி. சரி உங்களுக்கு என்னதான் வேணும்னு கேட்டால் அதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது வேணும் இது வேணும்னு அலையவே விடுறாங்க. நாங்களும் 5 வருஷமா அலைஞ்சு பார்த்துட்டோம். கடைசிக்கு இப்போ திருத்தம் செஞ்சு வந்துருச்சு, கோயில்பட்டி வரைக்கும் வந்துருச்சு. அங்கே போய் சரி கோயில்பட்டி வரைக்கும் வந்துருச்சுன்னு எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் சரி அங்கேருந்து இங்கே அனுப்பிட்டு நாங்கள் வந்து இடத்த மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறோம். அது நீங்கள் அதை எட்டுவாங்க இது எட்டுவாங்க, எனக்கு டைம் இல்லை, நான் வீட்டில் போய் பார்ப்பேன், என்னால் திருத்த முடியாது, எனக்கு நிறைய டவுட் இருக்குது, இதெல்லாம் இது பண்ண மாட்டேன், எனக்கு லேட் ஆகும் அப்படி இப்படின்னு குருசாமிங்கிறவர் தான் சொல்கிறாரு. கோயில்பட்டி கோட்டாட்சியில் இதில் தான் குருசாமிங்கிறவர் தான் சொல்கிறாரு. நாங்களும் 4-5 தடவை அவர்கிட்ட அலைஞ்சிட்டோம். இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இன்னைக்கு போய் நாளைக்கு வா, இப்படியே ஒரு வாரத்துக்கு 2 நாள் அலைஞ்சிட்டாரு எங்களை. நாங்கள் அங்கே கேக்குமராபுரத்துலேருந்து கோயில்பட்டிக்கு 5 தடவை நடந்துட்டோம். எவ்வளோதாங்க அலையிறது, எங்களால் முடியல. இதுக்கு மேலே அவர் மேலேயே புகார் கொடுத்துதான் இப்போ நாங்கள் வந்து இந்த மாதிரி அவர் மேலே புகார் கொடுத்து இப்படி எங்கள் மன உளைச்சிக்கு ஆளாக்குறாரு. அவரை நீங்கள் வந்து இது பண்ணுங்க, எங்களுக்கு முதல்ல எங்கள் இடத்த திரும்ப தாங்க அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்து நாங்கள்